திருச்சிற்றம்பலம். கலனிரைகணி அப்பமோடவள் பூரி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பனை தடிதேகும் தமும் மதியம் வைத்திடும் மற்றொரு வீரல் உயர்மறையானை மத்தள வைரனை உத்தாய் முதல்வனை மட்டவில் உழவோடு பணிவேனே தமிழடையிலே முப்படைகிரிதனில் முப்படை எழுதியோனே முப்புறவேசி வனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிகீரா அத்துயரது கொடு சுற்றிர பணிபடும் அப்புண மதனிலை அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அப்புணவருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுடமான வேதீத்தனையாள் கந்தா கதிரேனவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் கொளித்த ஒளியர்கோன்களை போற்றி ஆளுமிசை கழகத்தில் அனைவரும் நடிகோற்றி பாடி திருநாவூர் வந்தண்டு பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரல் திருக்கால் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய ஸ்ரீ வல்லல் வைத்தியநாசாமி கருணையினாலே நாம் தொடர்ந்து மடவார்களாக வேண்டும் புதுவை தல புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் குருவர்களும் அடியார்களும் அடிப்படையில் நாம் எப்போதுமே ஒரு திருமுறை பாடலை சிந்திப்பதற்கு தான் நாம் புராணத்தை பேசுவோம். அதன் அடிப்படையில் அப்புசாமி கூறுகின்றார், விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையமும் நிற்குமே என்று அருமையாக பாடுகின்றார் நமது அப்புசாமி. இதில் என்ன புரிகின்றார் என்று சொன்னால், விறகுல நெருப்பு இருக்கா இல்லையா? விறகு கெட்டது பற்ற வச்சா கரெக்டாக சொல்ல பார்த்தீங்களா? பற்ற வச்சா அங்கே நெருப்பு இருக்கா. ஆனால் இப்போ ஏன் நெருப்பு தெரியல அப்படின்னா, பற்ற வைக்காதனால நெருப்பு தெரியல. அப்போ அது மறைந்து இருக்கு. விறகில் தீயினன், அப்போ விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல். பாலுக்குள்ள நெய் இருக்கா? இருக்கு. ஆனால் வெடிபட்டு தோன்றுதா? இல்லை. அப்போ என்ன செய்யணும்? காய்ச்சி என்ன செய்யணும்? கடையணும். அதை சொல்லிட்டாங்க, கடைய வேண்டும் என்று சொன்னாங்க. பாலை தயிராக்கி, தயிரை கடைஞ்சி அதை வெண்ணெயாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யவே பார்க்க முடியும். அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாலில் படு நெய் போல் மறைய நின்றுதான் மாமணி தோதியான். இப்போ சிவபெருமான் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியுமா? சிவபெருமான் இருக்காரா இல்லையா? இருக்காரு. ஆனால் கண்ணுக்கு தெரியல. எப்படி அந்த விறகில் தீ இருக்கோ அது மறைமுகமாக இருக்கிறதோ, பாலில் நெய் எப்படி மறைமுகமாக இருக்கின்றதோ, அதுபோல கடவுளும் இருக்காரு. ஆனால் மறைமுகமாக இருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பாலை என்ன செஞ்சோம்? மத்தத்தை ஊன்றி கயிறை வைத்து திரிக்கும் போது அது வெளிப்பட்டு தோன்றியது. அதே போல அதே கான்செப்ட் தான் இப்போ சிவபெருமானை காண்பதற்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ எப்படி அதை மத்தத்தை ஊன்றி கயிறாக திரித்தால் எப்படி வெளிப்பட்டு அந்த நெய் தோன்றுகின்றதோ, எப்படி அந்த விறகில் நெருப்பை பற்ற வைத்தால் அது பற்றி எரிகின்றதோ, அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அபரஞானம் பரஞானம் என்கின்ற இருவகை ஞானத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? சிவபெருமானை பார்க்கலாம். அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற கயிறை வைத்து திரித்து பார்த்தால் சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார். அன்பு என்கின்ற மத்தம் எது? நாம் இறைவன் மேல் செலுத்தக்கூடிய அன்பு. அறிவு என்பது என்னது? இருவகை ஞானம். அதுதான் ஒன்று பரஞானம், மற்றொன்று அபரஞானம் என்று பெயர். அபரஞானம் என்பது என்ன அப்படின்னா, நூல்களால் கற்கக்கூடிய அறிவு. பரஞானம் என்பது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இந்த இரண்டு வகை அறிவும் சேர்ந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இறைவனை அடைய முடியும். இதை
நமது ஸ்டேட்டில் சொல்லியிருக்காரு, உண்மையாக சொல்வார். நம்ம ஞானத்தில் போகணும். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கின் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலை ஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு இங்கே அருமையாக சொல்லுவாங்க. சிவனடியே சிந்தித்து இருக்கக்கூடிய ஞானம், பவமதனில் அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம் என்பது அபரஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்பது அனுபவ ஞானம். இந்த இருவகை ஞானம் இருந்தால் சிவபெருமான கற்றதனால் ஆய பயணங்கள் வாழறிவன் நற்றால் தொழால் என்பார் வள்ளுவர். அப்போ கற்றதனுடைய பயன் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லலை. நான் நிறைய படிச்சிருக்கேங்க, பிஏ எம்எட்லாம் படிச்சிருக்கேங்க, எம்ஏ எம்எட்டு பிஏ பிஎட்டு படிச்சிருக்கேங்க. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த உடலை வளர்க்கக்கூடிய கல்வியை படித்து நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த உடலை தான் வளர்க்க முடியுமே தவிர உயிரை வளர்க்க முடியும். அப்போ உயிரை வளர்க்கக்கூடிய கல்வி என்ன கல்வி அப்படின்னா இறைவனை பற்றி அறியக்கூடிய கல்வி. அதுதான் உணர்வறிய மெய்ஞானம் என்கின்ற கல்வி. அந்த கல்வியை படித்தானா நம்ம எங்கே போக முடியும்? இறைவனுக்கு போக முடியும். அதை ஒரு சேர பெற்றாதான் ஞான சம்பந்தம். சிவனியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினின் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை. ஞானப்பாலம் குடிச்சா அப்பயே அவருக்கு இருவகை ஞானம் வந்துச்சு. நமக்கு ஞானப்பாலம் கொடுத்தா இருவகை ஞானம் வந்துடும். நமக்கு கிடைக்க என்ன காரணம்? நமக்கு அந்தளவுக்கு தவ வலிமை நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்டே தவம் இருந்ததுன்னா சாமி கண்டிப்பாக அந்த சிவஞானத்தை குலைத்து நமக்கும் ஊட்டுவார். நமக்கு ஏன் வர மாட்டேங்குதுன்னா நமக்கு எந்த நேரம் ஃபோன் வந்துடுது, வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடுது, பல பிரச்சனைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு, கோயிலுக்கு வரதே பெரிய அரிதாக இருக்குது. என்ன இதெல்லாம் விட இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அது வேறு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கோயிலுக்கே வர வேண்டியிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. வீட்டில் அந்த அம்மா வந்து டீ போட்டு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, மகனே டீ சாப்பிட்டுப்பா அப்படிம்பாங்க. இவர் என்ன செய்வார்? செல்ஃபோனை பார்த்துட்டு டீயை பிடிச்சி முடிச்சுடுவார். ஏம்மா டீ எங்கம்மா அப்படிம்பாரு. ஏன்னா இப்போ தானடா வச்சேன் அப்படிம்பாங்க அந்த அம்மா. என்னம்மா சொல்கிறீங்க? நான் சாப்பிட்டேனா? இல்லை நீ அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு தானடா சாப்பிட்டேன் நீ அப்படிம்பாங்க அந்த அம்மா. அப்படியா சாப்பிட்டேனா? சாப்பிட்ட மாதிரியே தெரியலம்மா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா மனம் எங்கே போயிடுச்சு? செல்ஃபோனுக்குள்ளே போனதுனால டீ குடிச்சதே தெரியல. சிலர் பார்த்தீங்கன்னா மதுரை பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கும். இவர் மதுரைக்கு தான் போவாங்க, நல்லா கவனம் போயிடும், மதுரைக்கு தான் போவாங்க. பஸ்ஸு முன்னாடி தான் நிற்கும், சிந்தை வேற எங்கேயோ போயிடும். மனம் வந்து ஒத்துழைச்சா தான் நம்ம அந்த கரெக்டான பஸ்ஸில் ஏற முடியுமே தவிர இல்லைன்னா ஏற முடியாது. இவர் நின்றுக்கிட்டே இருப்பார், பஸ்ஸு மதுரை பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கும், அப்போ தான் போகும். போனதுக்கப்புறம் பக்கத்தில் கூப்பிட்டு மதுரை பஸ்ஸு எப்போங்க வரும் அப்படிம்பாரு. ஆனால் பாவி இப்போ தானடா இங்கே தானடா நின்றுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ தான்டா போகுது அப்படிம்பார் அவர். அப்போ இவரோட சிந்தை என்ன, அந்த மனம் வந்து அதோட ஒத்துழைக்காததான் ஆரம்பிச்சு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால் உணர்வறிய மெய்ஞானமாகிய அபரஞானம் பரஞானம் என்கின்ற இருவகை ஞானத்தை கொண்டுதான் நாம் என்ன செய்ய முடியும்? சிவபெருமானை அடைய முடியும். அதற்கு என்ன செய்யணும்? படிப்பறிவு ரொம்ப முக்கியம். எதை சிவபெருமானை பற்றி அறியக்கூடிய கல்வி. என்ன கல்வி? வாங்க சார், சரி தினசரி நடக்கும் சார், சொல்லி வாங்க. நம்ம கோயில் வராது ஓடி இருக்கு. வாங்க, நீங்கள் 11வது துணி அடைங்க. சரி என்ன? அப்போ உணர்வறிய மெய்ஞானம் என்பது பரஞானம். அதாவது அனுபவத்தில் வந்து கற்கக்கூடிய அறிவு. முதல்ல வந்து அபரஞானம் என்ன பார்த்தீங்களா? அது வந்து நூல்களால் கற்கக்கூடிய அறிவு. என்ன அப்படின்னா சிவநூல்களை பூரா கற்றுக்கொண்டே இருக்கணும். நம்ம கற்கக்கூடிய நூல் பல. சிவநூல்கள் எத்தனை இருக்குது? விரலை விட்டு எண்ண முடியாது, அந்த அளவுக்கு நிறைய நூல்கள் இருக்குது. எத்தனையோ புராணங்கள் இருக்குது, எத்தனையோ 12 திருமுறைகள் இருக்குது, சாத்திரங்கள் இருக்குது, எத்தனை நூல்கள் இருக்குது, எண்ண முடியாத அளவு இருக்குது. இந்த வாழ்நாளே பத்தாது. சிவபெருமானுடைய நூலை படிக்கிறதுக்கு இந்த வாழ்நாள் நமக்கு பத்தாது. கற்கக்கூடிய நூல் பல, நம்ம கற்கக்கூடிய நாளோ வெகு சில. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? 100 வயசு வாழும் நினச்சிக்கிட்டு இருப்போம். 100 வயது வாழ்ந்தால் கூட நாம் கற்கக்கூடிய கல்வி கொஞ்சம் தான். ஏன்னா நமக்கு தூங்கி கிடைக்கிறதே பாதி பொழுது போயிருதே. வேறு எங்கிட்டு கூடி படிக்க சொல்லுங்க பார்ப்போம். பாதி பொழுது தூங்கிடுறோம், மீதி பாதி பொழுது மக்கள் மனத்தை பேசுறதில் பயன்படுத்திடுறோம். இதெல்லாம் தாண்டி நம்ம சிவநூல்களை எடுத்து கற்கிறது ரொம்ப அறிவு. ஞான நூல் தனி மோதல் ஓதுவித்தல்
நற்பொருளை கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருளை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எளிஞானை பூசை என்பாரு சிவஞான சித்தர். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இது எளிமையான பூஜை. இப்போ நீங்கள் வந்து சிவபெருமானை பற்றி கேட்டுருக்கீங்களா? இதெல்லாம் இது ஒரு சிவ பூஜையாம். சாமி பற்றி கேட்கறது கூட ஒரு எளிமையான சிவ பூஜை என்று நம்ம சாத்திரங்கள் சொல்லுவோம். அப்போ டெய்லி வந்து நீங்கள் என்ன செய்யறீங்க? சிவ பூஜையை நீங்கள் எளிமையான பூஜையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அறிவு ஞானம் இருந்தால் தான் நாம் அந்த சிவ பூஜையை நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அப்போ நூல்களால் கற்கக்கூடிய அறிவுக்கு என்ன பேர்? அபரஞானம் என்று பேர். அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு எப்படி வரும் அப்படின்னா, டாலத்திற்கு வரும்போது சாமி வந்து ஒரு மலர் எடுத்து அது விட்டு வச்சுருந்தேன். சாமி அந்த என்னென்ன என்ன செய்ய மெய் உருவீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம். உங்கள் வீட்டில் உள்ள கடன்லாம் அடையுது, உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீருது அப்படின்னா அதில் அனுபவத்தில் நீங்கள் சாமி இல்லை, சாமியோட திருவிழா நடக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு வருது பார்த்தீங்களா? அதுதான் அனுபவ ஞானம். ஏன்னா சாமி என்ன வேணாலும் பண்ணுவார், அவர் அடியார்களுக்காக எதுவும் செய்வார் அப்படிங்கிற அந்த உணர்வு. இப்படி எல்லா வகையான அந்த அனுபவ ஞானத்தை நாம் பெறுவது, சிவபெருமானிடத்திலிருந்து அனுபவ ஞானத்தை பெறுவது. எந்த இன்ப துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்வது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை எல்லாம் சிவபெருமான் திருவள்ளாக நடக்குது அப்படிங்கிறதை வைத்து நம்ம பொறுத்து கொள்வது. துன்பம் வந்தால் உடனே துவண்டு விடாமல் அதை பொறுத்து கொள்வது. இன்பம் வந்தாலும் ரொம்ப ஆடாமல் அதையும் பொறுத்து கொள்வது. நமக்கு வந்து சந்தோஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான்ல 2வது தாங்க. முதல்ல இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமோ அதை மட்டும் பாருங்க. இப்போ என்ன நேரம், இந்த நேரம் வந்து நம்ம நேரங்க, நல்லா என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சாமியெல்லாம் சுத்தமாக மறந்துடுவாங்க. எந்த விதமான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதில் என்ன இருக்கணும்? சிவபெருமானை கலந்து விட வேண்டும். சாமி உன்னோட திருவிழாவில் நான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டிவி பார்க்கீங்க, என்ன சொல்லுவீங்க? சாமி உன் திருவிழாவில் உன்னோட இந்த இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் மேலே பழிய போட்டுற வேண்டியது. அது வந்து ஆனால் நம்ம போட மாட்டோமே. ஏன் அப்படின்னா அந்த நமக்கு ஞாபகம் வந்தால் தானே, சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் கஷ்டம். எல்லாம் சாமி திருவிழான்னு வந்துருச்சுன்னா, அந்த திருவிழா வந்துச்சுன்னா இதை நீங்கள் விட்டுருவீங்க. மற்றதில் உங்களுக்கு உலக எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடும். அது வருவது ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி துன்பம் தான் நம்ம நினைச்சுவோம். அப்படியே தொடர்ந்து போய் அந்த நேரத்தில் எதுவுமே தெரியாது, சாமி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒருத்தர் யாராவது சத்தம் போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் சத்தம் போட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்படி பேசி விட்டானே, இப்படி பேசி விட்டானே, இப்படி பேசி விட்டானே, நல்லா தானையா இருந்தான், நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு ஏன் இப்படி ஒரு வார்த்தை கட்டுட்டான் அப்படின்னு அதை பற்றியே சிரிச்சுட்டே இருப்பாங்களே ஒழிய சிவபெருமான் அந்த நேரம் மறந்துடுவாங்க. அப்படி இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சிவத்தை நினைவு. அதுதான் என்ன ஞானம்? அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு பரஞானம் என்று பெயர். நூல்களால் கற்கக்கூடிய அறிவுக்கு அபரஞானம் என்று பெயர். அப்போ சிவபெருமான் மேலே என்ன செலுத்தணும்? அன்பு என்கின்ற பக்தத்தை ஊன்றி அறிவு ஆகிய அபரஞானம் பரஞானம் என்கின்ற இருவகை ஞானத்தை கொண்டு கயிறாக திரித்தால், 2 கயிறு வச்சு தான் திரிப்போம். ஒரு கயிறை வந்து 2 பக்கம் பிடிச்சிக்கிட்டு இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று, அதான் ஒன்று அபரஞானம், ஒன்று பரஞானம். அந்த மத்தம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மத்தத்தை ஊன்றும் பார்த்தீங்களா, அதுதான் அன்பு என்கின்ற பக்தம். அதை வச்சு சிவபெருமானை வச்சு கடைஞ்சோம்னா சிவபெருமான் கண்டிப்பாக வெளிப்பட்டு தோன்றுவார். இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்காரா சாமி? நீங்கள் அன்பு செலுத்துங்க, கண்டிப்பாக உங்கள் முன்னாடி இருந்து தோன்றி நிற்பார். சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான், அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகி அவள் தனையான். பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தான், இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுமே அப்படின்னு சிவபெருமான் ஒரு நாள் வெளிப்பட்டு தோன்றினோம். அன்பு என்கின்ற மத்தத்தை உண்டு அவர் அன்பு செலுத்தி தினசரி அவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. சாமி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இன்னும் ஒரே நம்மளை அர்ச்சனை பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி சிவன் பண்ணது பார்த்து வெளிப்பட்டு தோன்றிடுவார். அன்புக்கு சிவபெருமான் வெளிப்படுவார். பக்தி என்னும் வலையில் படுவோன் காணும், அன்பு என்னும் பிடியில் அகப்படும் மலை. அன்புக்கு வருவார், அதிகாரத்துக்கு வரமாட்டார். அப்படி அதிகாரம் பண்ணி போனவெல்லாம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. யாரும் சிவபெருமானை காண முடியலை. ஒருத்தர் கல்வி செலுத்தினால போனார், அவரால் பார்க்கவே முடியலை. யார்? பிரம்மா. நான் பார்த்து விடுவேன்னு போனார், மேலே அன்னப்பச்சி உருவம் எடுத்து, அவரால் பார்க்க முடியல. ஒருத்தர் செல்வச்செருக்கினால போனார், நாராயணர், கீழே, அவராலையும். அப்போ இதனாலலாம் நம்ம பார்க்க முடியாது. கல்வி செருக்கினாலையும் செல்வச்செருக்கினாலும் பார்க்க முடியாது. எனக்குன்னு ஒரு செயல் இல்லை என்று என்னைக்கு உணர்வு வருதோ, எனக்கு என்று ஒரு அறிவும் எனக்கு என்கின்ற ஒரு செயலும் இல்லை என்று என்ற உயிர் என்னைக்கு உணர்கின்றதோ அப்போ தான் சிவம் வெளிப்பட்டு. அது வந்து ஏகனாகி நேற்றல் இறைப்படி நேற்றல் சித்தாந்தத்தில்
ஏகனாகி நிற்றல் இறைப்பணி. ஏகனாகி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு அறிவு இல்லை அப்படின்னு நினைக்கிறது. இறைப்பணி நிற்றல் என்பது எனக்குன்னு ஒரு செயல் இல்லை என்று. இப்போ நம்ம நினைக்கிறதா எப்படி இருக்கு? இல்லை, நான் செய்கிற செயலாக தான் இருக்கு, அதனால சிவம் வெளிப்பட்டு தோன்றல. நம்ம என்னதான் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் எல்லாம் சாமி திருவள்ளுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் உள்மனம் சொல்லணும். எல்லாம் சிவபெருமான் திருவிழா நடக்குன்னு எது சொல்லணும்? நான் வெளிப்படையா எல்லாம் சிவபெருமான் திருவள்ளுங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வராது, உள்ளே வராது. ஆனால் என்ன நாளில் செஞ்சேன், அன்னைக்கு கேட்டு வச்சு சமையலில் நாளில் பண்ணினேன் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம்? உள்ளுக்குள்ளே மனசு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சிவபெருமான் திருவிழா நல்ல சமையல் நல்லா இருக்குன்னு நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம். ஆனால் உள்ளுவனது என்ன சொல்லும்? நான் வச்சது அப்படிங்கிற எண்ணம். அதாவது யான் எனது என்னும் செருக்கு இருக்கும். அந்த செருக்கு போயிடுச்சுன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம். எங்கே இருப்போம்? எல்லாம் இருப்போம். யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம். சரி, அப்படி இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு? விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு. அப்போ என்ன மாதிரி உறவு வைக்கணுமா? சாமிகிட்ட ஏதாவது ஒரு உறவு. இப்போ அன்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சாமிகிட்ட ஏதாவது ஒரு உறவு வச்சா தான் அன்பு செலுத்த முடியும். அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா, அத்தா, அப்பண்ணி, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமையும் நீ, ஒப்புடைய மாதருமும் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பணமும் உய்ப்பணமும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முட்டும் நீ, இறைவன் நீ, எருவுங்க செல்வன் நீ. அப்படி சாமி அப்படி என்ன செய்யணும்? கொஞ்சணும். அப்படி அன்பு செலுத்தணும் சாமி மேலே. என் முத்தே, என் பவளமே, என் மாணிக்கமே அப்படின்னு அப்படி எடுத்து கொஞ்சணும் சாமி. நம்ம அதாவது எனக்கு கொஞ்சம் தான் ஆசையாக இருக்குங்க, ஆனால் வெளியில் வர மாட்டேங்கிங்க அப்படிவாங்க. அதை நீங்கள் என்ன செய்யணும்? சாமியை தனியாக வச்சு 4 பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அன்பு செலுத்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம செய்கிற சிவபூஜை 4 பேர் பார்க்கணும்னு நினச்சி செய்யக்கூடாது. நமக்கும் இறைவனுக்கு மட்டும்தான். அப்படி ஏதாவது ஒரு உறவு, அப்பனாகவோ அம்மையாகவோ மாமனாகவோ மாமியாகவோ ஏதாவது ஒரு பொருளாகவோ ஏதாவது ஒன்றை நினைத்து சிவபெருமான் மேல் நாம் அன்பு வைக்க. அப்பண்ணி, அம்மை நீ, ஐயனும் நீ, ஐயா அப்படின்னு சொல்லலாம். ஐயான்னா உடனே சிவபெருமான் ஓடி வந்துடுவார். தமிழில் ஐயாங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது. இந்த பெரியவங்களாம் பார்த்தீங்க ஐயான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு வார்த்தையே தமிழில் கிடையாது. அதுதான் உயர்வான வார்த்தை. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. யார் சொல்கிறாங்க? வேதங்களே ஐயா அப்படின்ட்டுருச்சு. அவரால் காண முடியல அப்படின்ட்டுருச்சு. வேதங்களால் போனால் சாமி பார்க்க முடியுமா? ஆகமத்தினால் போனால் சிவபெருமானை பார்க்கணும். அதே மாணிக்கவாசக பெருமான் வேதங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்துக்கு என்ன சொன்னார்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அடுத்து என்ன சொன்னார்? ஆகமும் ஆதி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அன்னிப்பான என்ன அர்த்தம்? நெருங்குதல் அர்த்தம். அன்னிப்பான நெருங்குதல். அண்ணாத அப்படின்னா நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் அண்ணாமலைன்னு பேர். பிரம்மா விஷ்ணுக்களால் அண்ணாத மலை, அவங்களால போய் பார்க்க முடியல திருவடியை, அதனால் அது அண்ணாமலைன்னு பேர். இப்போ அன்னிப்பான நெருங்குதல். ஆகமும் வழியில் யார் போய் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் சிவபெருமானுக்கு அன்புமாக இருப்பாங்க. இது அவங்களுக்கு அப்படி சாமி எப்படி இருப்பாரா? அன்பு அவர்களுக்கு நெருங்கி வந்துடுவாங்க. அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்பு என்கின்ற மத்தத்தை மூன்றி அறிவு என்கின்ற கயிறை பிரிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு உறவுகோல் வைத்து நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்பாங்களாம், அம்மைங்களாம், ஐயாங்களாம், இப்படி ஏதாவது ஒரு உறவுகோல் வச்சு சாமியை வழிபாடு செய்யணும். ஒவ்வொருத்தரும் எப்படி நீ எப்படி சாமியை அப்பான்னு கூப்பிடுவீங்களா ஐயான்னு கூப்பிடுவீங்களா? ஐயா, சிவமான ஐயா. அது வந்து உயர்வான வார்த்தை. அதுக்கு மேலே ஒரு வார்த்தையே இல்லை. சிலவர் பார்த்தீங்கன்னா நண்பராக கூட பாவிப்பார். சுந்தரம் சாமி சிவருமான நண்பராக பாவிப்பார். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாயுடன் தோன்றினராய் 3ஆம் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் எமைவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியவங்களுக்கு என்பாரு அப்படி சாமி. இப்படி ஏதாவது ஒரு உறவுகோள் வைத்து நாம் இறைவனை வழிபாடு செய்யலாம். அப்படி தான் என்ன சொன்னார் இந்த பாட்டில்? உறவுகோள் வைத்து உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடையமும் நெற்றுமே. தயிர் எப்படி சும்மா சாதாரணமாக கடைஞ்ச தயிர் வெளிப்பட்டு நெய் வந்துடுமா? எப்படி கடையணும்? நெய் வெளி வரணும்னா என்ன செய்யணும்? நல்ல முருக வாங்கி கடையணும்.
அப்பனா தான் இந்த தெரியும். அதுபோல் சிவபெருமான் மேலே அன்பு என்கின்ற பக்கத்தை எப்படி ஊன்றி இந்த அபரஞானம் பரஞானத்தை கொண்டு ஆழ்ந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்குள்ளே போகணும். அப்பனா தான் இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார். சும்மா சாதாரண பக்திக்கெல்லாம் சிவபெருமான் வந்துட மாட்டார். எப்படி வைராக்கிய பக்தி இருக்கணும். எப்படி பக்தி? வைராக்கிய பக்தி. சிலர் பார்த்தீங்கன்னா மயான கரைக்கு போவாங்க, அது மயான வைராக்கியம் பேர். வாழ்ந்தா இவர் மாதிரி வாழணும் அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா? மயான கரைக்கு போவாங்க, நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாரே, வாழ்ந்தா இவர் மாதிரி வாழணுங்க அப்படின்னு வைராக்கியம் வருது பார்த்தீங்களா? அதுபோல் வைராக்கியம் சிவபெருமான்கிட்ட அடைவதற்கு இருக்கணும். வைராக்கிய பக்தி வரும். எப்படியாவது சிவபெருமான இந்த பிறவியில் எப்படியாவது அடைவதற்கு அவன் தான் அருள் கொடுக்கணும்னு சிவபெருமான சொல்லணும். முன்னிருக்கணும். நான் எப்படி அடைஞ்சிருவேன் இந்த பிறவியில், இனி ஒரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியில் நான் முடிச்சுட்டு போகிறேன்னா இல்லையா மட்டும் பாருங்கள் அப்படின்னோம்னா போக முடியாது. நம்ம அறிவை கொண்டு நாம் சிவபெருமான் தான் நமக்கு அருள் செய்யும். அப்படி இந்த பாட்டில் சொல்கிறாரு, விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையமும் நிற்குமே. 4 வரி, சிம்பிளான வரி, ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம். விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையமும் நிற்கும். 4 வரி ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த பாட்டு கடைசி சாமிக்கு முன்னாடி பாடினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையமும் நிற்குமே அப்படின்னு பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமான் இப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணுவார், பத்துருவார். அப்படி சாமிகிட்ட உருகி உருகி பாடணும்னா உருகி வழிபடும் அடியவர் நமக்கு ஒரு நோய் அடையாவே என்று கூறுவார் ஞானசம்பந்தர். நமக்கு உருகி பாடணும்னா நோயே வர்றதான். இப்போ என்ன செய்யணும், கான்செப்ட் நம்ம பாடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உருகி பாடணும், பாடினா நமக்கு நோய் வராது. நம்ம உருகி பாடாதனால தான் நமக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடுது, திடீர்னு மண்டை தலைவலி வந்துடுது, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. திருமுறையில் பாடினோம்னா நமக்கு எந்த நோயும் நமக்கு வராது. அப்படி எந்த ஒரு நோய் வந்தாலும் சிவபெருமான் என்ன பண்ணுவார், அடியார்களுடைய நோயை தீராத நோய் இருந்தாலும் அதை தீர்த்து கொள்வார். பேராயிரம் பரவி வானோருக்கும் நிர்வாணை பிரிவில்லா அடியார்க்கு என்று வாராத செல்வம் அறிவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயலத்தின் சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலுரானை போற்றாது அற்றனால் என்று சாமியிலே கூறுகின்றார். சரி, இன்னைக்கு நம்ம புராணத்துக்குள்ள போயிடலாமா? சரி, இன்னைக்கு 11வது திருவிளையாடல் நம்ம கோயில் வரலாறு மடாவளத்து வரலாறு வாங்க வாங்க. இப்போ அகத்திய மாமுனிவர் மேன்மை பெற்ற அத்தியாயத்தை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே அகத்திய மாமுனிவர் பூசித்த வரலாறு பார்த்தோம். சிவலிங்க பெருமான நேற்று பூசித்தார். அங்கே பர்ணசாலை வைத்து 3 வருடம் அங்கேயே தங்கியிருந்தாலும் சரி, அதோட முடிச்ச கதையை முடிச்சுட்டு இன்னைக்கு அகத்திய மாமுனிவர் எப்படி நம்ம கோயிலில் வந்து மேன்மை அடைஞ்சார். அந்த பழி போகணும்ல, எந்த பழி? அந்த கலசத்திலிருந்து வந்து அந்த பழி போவதற்காக அங்கே இருந்து தங்கி வழிபாடு செய்கின்றார். அகத்திய மாமுனிவர் பூசித்த கதையை சொல்ல கேட்ட ஜனகாதி முனிவர்கள் அகத்திய மாமுனிவர் மேன்மை பெற்ற கதையையும் அருளி செய்ய வேண்டும் என்று சுதமாமுனிவர்கிட்ட கேட்டாங்க. சாமி, அவர் மேன்மை அடைந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே சுதமாமுனிவர் சொல்ல ஆரம்பித்தார். புதுவை தளத்திலே மேற்கூறியபடி அகத்திய மாமுனிவர் நெட்டை கூடியிருந்து சமுத்திரத்தில் உள்ள அழுந்திய ஒரு பாத்திரத்தை போல திருவள்ளுவிலே அழுந்தி இருந்தார். இப்போ சமுத்திரத்தில் எப்படி ஒரு பாத்திரம் அழுந்தா முழுமையாக அது பாத்திரம் முழுகாதான் மூழ்கிடும். அதுபோல் நாம் சிவத்திற்குள் மூழ்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஓட்ட பாத்திரத்தை நல்லா கவனம், ஓட்ட பாத்திரத்தில் தண்ணியை வச்சா நிரம்புவா? நிரம்பாது. ஓட்டை கூட தட்டி ஓட்ட பாத்திரத்தில் தண்ணியை வச்சா நிரம்பாது. ஆனால் நிரம்பும். எப்படி நிரம்பு சொல்லுங்க பார்ப்போம். அதை சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. தண்ணிக்குள்ள போய் உள்ள முக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள தண்ணி
இருந்துக்கிட்டு தான் இருக்கும், வெளியில் வர வாய்ப்பு இல்லை. அதே போல் நமக்கு இந்த உடம்புல எத்தனை ஓட்டை இருக்குது? 9 ஓட்டை. எங்கிட்டனாலும் உயிர் போகலாம்ல. இப்போ இப்போ காற்று வெளியே இருக்குது, நம்ம சுவாசிக்கிறது காற்று தான். சுவாசம் இல்லைன்னா ஃபேன். அப்போ ஓட்டை குளத்தை கொண்டு போய் சமுத்திரத்தில் உள்ள வச்சா அந்த குடம் நிரம்பி இருக்கும், வெளியில் போக வாய்ப்பு இல்லை. அதே போல் நமக்கு இப்போ காற்று உள்ளே இருக்கு, வெளியிலே இருக்கு, இருக்கா? இருக்கு. ஆனால் எந்த விதத்துலனாலும் உயிர் போகலாம். ஆனால் சாமி எப்படி நிலையில் எழுதியிருக்காருன்னு சிவபெருமானுடைய கருணையை எங்கள் எண்ணி பார்த்தோம். சுவாசிக்கிற காற்று வெளியே கூடி போயிடலாம், அந்த உயிர் வெளியில் போயிடலாம்ல. ஏன் உள்ளே வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் சாமியோட திருவள்ளுவர். இது மனிதனால் வைக்க முடியுமா? இது தெரியாமல் ஆளாளுக்கு கடவுள் இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது சாமி என்ன பண்ணியிருக்காரு, அதை உள்ளே நிலை நிறுத்தி இதை வச்சாவது சிவபெருமானும் இருக்காருங்கிறத நம்ம உணரணும். அப்போ ஓட்டை குடைத்தட்டி, அப்போ ஓட்டை குடத்தை உள்ளே போய் நின்று எப்படி நிரம்பி இருக்கோ அதே போல் நாம் என்ன செய்யணும், இந்த உயிரை கொண்டு சிவத்தில் போய் என்ன செய்யணும், போய் அழுந்தினோம்னா நமக்கு என்ன எப்படி இருக்கும், அந்த சமுத்திரத்தில் எப்படி தண்ணியை நிரப்பணுமோ அதுபோல் நாம் திருவருளில் திளைத்தோம் என்று சொன்னால் நமக்கு எது தெரியும், சிவம் தெரியும். இப்போ வேற ஒன்றுனா, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறீங்க, உலகம் தெரியுது. தண்ணிக்குள்ளே மூழ்கிறதுக்கு முன்னாடி வெளியில் பார்க்குறீங்க, உலகம் தெரியுது. தண்ணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற உலகம் தெரியுமா? தெரியாது. எது தெரியும்? தண்ணியினுடைய ஆழம் தான் தெரியுமே தவிர வெளியில் உள்ள உலகம் தெரியாது. அதே போல் வெளியில் இப்போ வெளியில் இருந்து பார்த்தா நமக்கு உலகம் தெரியுது, உலகத்தை பார்த்தா சிவம் தெரியாது, சிவத்தை பார்த்தா உலகம். இப்போ நம்ம எதை பார்க்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் சிவபெருமானை பார்க்க போகிறீங்களா இல்லை உலகத்தை பார்க்க போகிறீங்களான்னு யார் பார்த்துக்கணும்? நம்ம தான் முடியும். ஆனால் எதில் அழுந்தி இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை நோக்கி அழுந்தி இருக்கணும். அவன் நினைவாகவே இருக்க வேண்டும். இது அவனுக்கு எப்படி இருக்கணும்? அவன் நினைவு. அவன் நினைப்பு வந்து சாதாரண நினைப்பு. ஒரு மனம் கோயிலாக கொண்டவன். நினைத்தவனா சிவபெருமான் எப்படி இருப்பார்? கோயிலாக. சிவத்தில் அழுந்துறது சாதாரண விஷயம் கிடையாது. மாணிக்கவாசகரும் அப்படியே அழுந்தி இருப்பார். நம்ம சிதம்பரத்தில் வெளியில் உட்காந்துருப்பார். அந்த அந்தனர்கள்லாம் வந்து வாதிடுறதுக்கு கூப்பிடுவாங்க, புத்தரோட வாதிடுவதற்கு அவரை கூப்பிடுவாங்க. மாணிக்கவாசகர் கூப்பிடுவாங்க. அவர் கூப்பிட்டதும் வரவே மாட்டார். உடனே இவங்க வந்து கோயிலில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது சிவபெருமான் வர அசைதுவாக்கா, இப்பா அவனை மாணிக்கவாசகா வாதிடி கூப்பிடுங்க, அவர் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணுவார் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேரை சிவபெருமான் அவருக்கு வச்சது அவருக்கும் சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே வாத உருடியும் தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் மாணிக்கவாசகர்னு சிவபெருமான் வைத்த தீட்சா நாமம் அது வந்து அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே கண் விழிச்சு என்ன செய்வார், வெளியே வருவார். அது வரைக்கும் அது அப்படி உள்ள ஆழ்ந்து திளைந்து இப்படி ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிவத்தோடு அழுந்தி இருப்பாங்க. அப்படி தான் இப்போ என்ன செஞ்சார், சிவபெருமானுடைய திருவருளில் அழுந்தி இருந்தார் அகத்திய மாமுனிவர். அகத்திய மாமுனிவருக்கு அகத்திய மாமுனிவர் யார்கிட்ட உபதேசம் ஆகுங்க சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க, தண்ணி முடியுங்க வாங்க. யார்ட்டு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான் அவர் உபதேசம். அது மாதிரி நம்ம முத்தமிழ் சங்கத்தில் முதல் தலைவராக சிவபெருமான் இருந்தார். இடைச்சங்க காலத்தில் முருகப்பெருமான் இருந்தார். கடைச்சங்க காலத்தில் அகத்திய மாமுனிவரே இருந்தார். அப்படி தமிழை வளர்த்தாங்க. 3 பேர் சேர்ந்து தமிழை வளர்த்தாரு. அப்படி அகத்திய மாமுனிவர் அப்படி திருவருளிலே அழுந்தி ஒரு பாத்திரத்தை போல திருவருளிலே அழுந்தி இருந்தார். சிவகாமி அம்மை சமேதராகிய வைத்தியநாதர் தட்சிணாமூர்த்தியாக முனிவர் எதிரே எழுந்தள்ளினார். சிவன் என்ன பண்ணாரா, இப்போ தட்சிணாமூர்த்தி கோலத்தில் வந்து சுவாமி அவருக்கு காட்சி. நம்ம கோயிலில் தட்சிணாமூர்த்தி பார்த்துருக்கீங்களா? இனிமேல் அங்கே போனால் நல்லா பாருங்கள். ஏன்னா சாமி தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அங்கே வந்திருக்காரு. நடராஜராக வந்தார், தட்சிணாமூர்த்தியாகவும் இப்போ இந்த திருவிளையாடலாம் வந்திருக்காரு. இது வரைக்கும் சும்மா ஒரு சலிட்டு அடிச்சுட்டு போயிருப்போம். பைத்திய தட்சிணாமூர்த்தியா சாமி வணக்கம் அப்படின்ட்டு போயிருப்போம். இனிமேல் கொஞ்சம் நல்லா இருந்து, ஏன்னா அந்த வடிவத்தில் வந்து இங்கே வந்து திருவிழல் பண்ணதுனால, திருவிளையாடல் பண்ணதுனால கொஞ்சம் இருந்து அங்கே ஒரு திருமுறையெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியா வந்து அந்த முனிவர் எதிரே அகத்திய மாமுனிவர் எதிரே வந்து காட்சி பண்ணார். அது கண்டு அகத்திய மாமுனிவர் நிலத்திலே தாழ்ந்து பணிந்து அன்பு பிழையில சிரசிலே கை குவிந்து உள்ளம் குளிர ரோமம் சிலிர்ப்ப அறவிழிந்து அறிவு அழிந்து பரவசமாய் நின்று சுவாமி அறிவில்லாத அடியனை ஆட்கொண்டு யான்
என்ன என்ன நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி சாமிக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, பணிந்து விழுந்து தாழ்ந்து பணிகிறாரு. யாருக்கு முன்னாடி? தட்சிணாமூர்த்திக்கு. சாமி காட்சி கொடுத்தாரு. என்ன ஏற்கனவே உன்னை சொன்னேன், திடீர்னு சிவபெருமான் காட்சி கொடுத்தா என்ன செய்யணும்னு நமக்கே தெரியாது. ஒரு பெண் என்ன சொன்னால், துப்பை பூவுக்கு கதைக்கு நம்ம என்ன சொன்னோம், திடீர்னு வாங்க திடீர்னு சாமி காட்சி கொடுத்தா அவருக்கு என்ன கேட்கன்னே தெரியல. ஏற்கனவே உங்கள் போல இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா எப்படி செஞ்சாங்க, மாற்றி வரேன் கேட்டாங்க. அது மாதிரி சிவபெருமான் திடீர்னு காட்சி கொடுத்து இவருக்கு என்ன செய்யலை, உடனே விழுந்து சாமியை வழிபாடு செய்கிறாரு. நல்ல கவனம் கிடைச்சிங்க. தட்சிணாமூர்த்தியுடைய கோலம், தட்சிணாமூர்த்தியுடைய கோலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சிவபெருமான் எப்படி வச்சிருப்பாரு, இப்படி வச்சிருப்பாரு. நீங்கள் தட்சிணாமூர்த்தி படத்தை போய் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு, சின்முத்திரை காமிச்சு வச்சிருப்பாரு. இது பேர் சின்முத்திரை என்று பேர். இது வந்து என்னது, கண்மம் என்று பெயர், மாயை, ஆணவம். நடுவில் ஒரு விரல் இருக்கு பார்த்தீங்களா, நான் தாண்டா ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நடுவிரல் தான் ஆணவத்துக்கு நிகரான ஒரு விரல். இந்த விரல் வந்து நம்ம உயிர், இந்த விரல், இந்த கட்டை விரல் தான் சிவபெருமான். கட்டை விரல் இல்லாமல் எந்த வேலையுமே பண்ண முடியாது. அதுபோல் சிவபெருமான் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் இந்த சஞ்சரிக்கவே முடியாது. அதுபோல் இந்த கட்டை விரல். இப்போ இந்த கட்டை விரல் சிவபெருமான், இந்த உயிரானது இதுக்கு போய் இறைவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அடிமையாக இருக்க வேண்டும். அந்த அடிமையாக இருப்பதற்கும் இந்த மும்மலம் நீங்க வேண்டும். இந்த மும்மலம் நீங்கினா தான் சிவபெருமானை போய் நாம் அடைய முடியும். அதுக்கு தடையாக இருப்பது என்னது, இந்த 3 மலம். சிவபெருமானை போய் அடைய விடாமல் தடுப்பதற்கு இந்த 3 மலம் ரொம்ப முக்கியமான மலம். ஒன்று கர்மமலம், மற்றொன்று மாயாமலம், மற்றொன்று அனமலம். இந்த கர்மமலம் வந்து என்னதுன்னா, நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை இருக்குங்களா, அதுதான் கர்மமலம். இந்த நல்வினை எதை, நல்வினைனா நீ என்னென்னதெல்லாம் நல்வினை செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நல்வினை, இந்த உயிரானது எதெல்லாம் நல்லது செய்யும், பிறருக்கு உதவி செய்ய சொல்லிட்டாங்க, பிறருக்கு உதவி செய்வது, அது நல்வினை. அடுத்து யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்பது, ரைட்டு, அது ஒரு நல்வினை. கோயிலுக்கு செல்வது, சூப்பர். ஒன்று அழகு சொல்லுங்க, இது விஷயத்து சொல்லுங்க. யாருக்கு கெடுதல் நினைக்காம இருப்பது, தான தர்மம் பண்ணுவது, ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் நல்வினை பயன். தீவினை பயன் என்னது, பொறாமைப்படுவது, பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவது, வஞ்சகம் செய்வது, இதெல்லாம் தீவினை பயன். இது அவங்களுக்கு இதெல்லாம் கண்மமலத்தோடு சேரும். இதுக்குன்னா இந்த நல்வினை தீவினைக்கு தகுந்தவாறு என்ன வரும் அப்படின்னா, நல்வினை செய்தால் அதுக்குரிய பயன் இன்பம் கிடைக்கும், தீவினை செய்தால் அதுக்குரிய பயன் துன்பம் கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து என்னது, அது வந்து தான் நமக்கு என்ன வரும், பிறவியாக வரும். இன்பம் செய்தால், நல்வினை செய்தால் அதுக்கு தகுந்த பிறவி, அதை அனுபவிப்பதற்கு பிறவி வரும். தீவினை செய்தால் அதை அனுபவிப்பதற்கு பிறவி வரும். இது வந்து கண்மமலம் என்று பெயர். மாயாமலம் என்பது என்னன்னா, இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலகம் வந்து மாயை. மாயிலே பார்த்தீங்கன்னா சுத்தமாயி அசுத்தமாயி என்ற 2 வகை உண்டு. ஆனால் ஒரு மாயை தான். ஆனால் நம்ம ஏன் 2 வகை மாயா சொல்கிறோம்? இப்போ சிவபெருமான் வந்து கடவுள் ஒருத்தர் தான். ஏன் சக்தியும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வருளில் சிவபெருமான் இருக்கின்றாரோ அதே திறத்தில் அவ்வளும் இருப்பள். அம்பாலும் எப்படி சிவபெருமான் எங்கே போனாலும் அம்பாள் கூடயே தான் இருப்பாங்க, விலகி போகவே மாட்டாங்க. அதே போல் மாயை ஒன்று தான். சுத்தமாயை அசுத்தமாயாக இருந்தாலும் மாயை வந்து இதோடு சேர்ந்தே தான் இருக்குமே தவிர தனியாக மாயை நம்ம பிரிக்க முடியாது. மாயை ஒன்று தான். 5 பொருள் உள்ள பொருள். என்ன பொருள்னா, பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகளாகிய கண்ம மாயை ஆணவம். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 5 பொருளும் என்றும் உள்ள பொருள். இது வந்து புதுசானலாம் வந்து தோன்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து சர்க்காரியவாதம் என்று சொல்லுவாங்க. சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க, உள்ளது தோன்றும் இல்லது தோன்றாது. அன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தீங்களா, மறந்தீங்களோ? யாருக்கா உள்ளது தோன்றும் இல்லது தோன்றும். அப்போ இருக்கிற ஒரு பொருளை அழிக்க முடியாது, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. இல்லாத ஒரு பொருள் நம்ம புதுசாக தோற்றுவிக்க முடியுமா? சரி, இருக்கிற பொருளையாவது அழிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஒரு அடின்னு அப்படி தான். முன்னாடி பட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு அடி வந்து அவங்ககிட்ட போய் சிவா என்ன சிவா பேசிக்கிட்டே இருப்போம். பேசிட்டு போது சிவா அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இருக்கிற பொருளை அழிக்க முடியாது, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. என்ன சிவா இப்படி சொல்லிட்டீங்க, இந்த பேப்பரை நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு. அப்படியே பாருங்க, நான் அப்படிங்கிறதா உணர்வு நமக்கு, நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு. உடனே இந்த அழிப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு தீப்பட்டியில் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் இந்த அழிப்பா அப்படின்னாங்க. உடனே பொருத்தி வச்சு ஃபஸ்ட்டும் ஆயிடுச்சு. இந்த அழிச்சிட்டேன் அப்படின்னு. அதோடைய துகள் எடுத்து இதை அழிக்க முடியுமா உங்களால் அப்படின்னாங்க. அந்த துகளை நம்மளால் அழிக்க முடியும்.
அது அப்படியே தான் இருந்துச்சு. அந்த மூலப்பொருள் தான் நமக்கு எப்படி வந்திருக்கு, வெளியே நமக்கு அந்த பேப்பராக வந்திருக்கிறது. மூலப்பொருளை நம்ம அழிக்க முடியாது, மாயை என்றும் அழிக்க முடியாது. இப்போ வேற ஒன்றுனா, இப்போ ஒரு பானை வந்து தானாக வருமா அப்படின்னா, ஒரு பானை தானாக வராது. எப்படி வரும்? முதல்ல மூலப்பொருள் என்னன்னு மண் வேணும் முதல்ல. ரெண்டாவது அதை பயன்படுத்தக்கூடிய துணை கருவியாக இருக்கக்கூடிய அந்த சக்கரை வேணும். எல்லா விதத்துக்கும் மேலே அதை செய்யக்கூடிய பானை செய்யக்கூடிய குயவன் வேணும். இந்த 3 இருந்தால் தான் அந்த பானையை செய்ய முடியும். அப்போ மூலப்பொருள் எது வேணும்? மண். அதுதான் மாயை என்று பெயர். இது அவங்களுக்கு அந்த மூலப்பொருள். அந்த சக்தி, அதாவது துணைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சக்கரை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அருள் சக்தி. அம்பாள் அனுகிரகம் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இதை இயக்கக்கூடிய ஒருத்தன் யார்? இந்த குயவன் இருக்கானே, அந்த பானை செய்கிற குயவன், அவர் தான் நிமிர்த்த காரணம். அவர் தான் சிவபெருமான். சிவபெருமான் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. சிவபெருமான் நிமிர்த்த காரணன். அந்த துணை சக்கரம் அது வந்து துணை காரணம். மூலமாக இருக்கக்கூடிய மண் வந்து முதல் காரணம். முதல் காரணம், துணை காரணம், நிமிர்த்த காரணம். இந்த 3 இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பானையை உருவாக்க முடியும். அதுபோல் இது தானாக வந்த உடம்பு கிடையாது. இது எதிலிருந்து வந்த உடம்பு அப்படின்னா, மண் தத்துவத்திலிருந்து வந்தக்கூடிய உடம்பு. கடைசி மண்ணிலிருந்து வந்து கடைசி மண்ணுக்குள்ளே போயிடுது பாருங்க இந்த உடம்பு. கடைசி மண்ணில் வச்சு புதைச்சிடுறாங்க, இல்லைன்னா எரிச்சிடுறாங்க. கடைசி அது மூலமாக இருந்து சூப்பம் உடல் மட்டும் அடுத்த பிறவிக்கு போகும். இது நம்மளுக்கு இதுதான் மாயை என்று தனிச்சிருந்து சொன்னாலும், ஆனால் மாயை வந்து ஒன்று தான். ஆனால் காரியப்படும் போது அது சுத்தமாயாகவும் அசுத்தமாயாகவும் பிரகிருதி மாயா குணமாகவும் மாறும். 36 தத்துவத்தில் முதல் 5 தத்துவம் சுத்தமாயி, அடுத்த 7 தத்துவம் வந்து அசுத்தமாயி. சுத்தமாயி வந்து நாதம், விந்து, ஈஸ்வரம், சாதாக்கியம், சுத்தவித்தை என்கின்ற 5 தத்துவம். ரெண்டாவது 7 தத்துவங்கிறது அசுத்தமாயி. அது எப்படி அப்படின்னா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை என்கின்ற 7 தத்துவம் அசுத்தமாயி. அதுக்கீழே பிரகிருதி மாயா குணம் என்கின்ற 24 தத்துவம். நமக்கு இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4, சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்கின்ற 5. எவ்வளோ ஆச்சு? 14 ஆச்சா? அதுக்கப்புறம் மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 சேர்த்துக்கணும். அப்போ முதல் வந்து இப்போ தான் 14 வந்துருக்கு. முதல்ல 9, இப்போ வந்து 14. அதுக்கப்புறம் மெய், வாய், கண், எருவாய், கருவாய், அது ஒரு 5. எத்தனை ஆச்சு? இதுக்கு பேர் கண்வேந்திரிகள், ஞானேந்திரிகள் 19 ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசி பஞ்சபூதங்கள் 5, மொத்தம் 24. காற்று, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். கடைசி ஆனால் முதல்ல மண்ணை தான் சொல்லணும். முதல்ல இருக்கக்கூடியது மண் தான் முதல்ல. இது வேற ஒன்றுண்ணா, இதை நம்ம சிவபூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா? சிவபூஜை பண்ணும்போது பஞ்சபூதங்களையும் சிவபெருமான்ட்ட நீங்கள் வந்து அர்ப்பணிப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இப்போ சிவபூஜை பண்ணுறீங்க, பண்ணும்போது இந்த பஞ்சபூதத்தையும் சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்க. ஆனால் உங்களுக்கே அது தெரியுமா தெரியலையான்னு தெரியல. எப்படி அப்படின்னா, மண் வந்து எதுன்னா, சாமிக்கு என்ன செய்வீங்க? சமையல் பண்ணுவீங்களா? சுத்தம் பண்ணுவீங்களா? அது எதுலேருந்து வந்தது? மண் தத்துவத்துலேருந்து வந்தது. அதை சாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறீங்க. மண் தத்துவம் வந்துச்சா? அடுத்து நெருப்பு என்னது? தீபம் காமிப்பது, அப்புறம் விளக்கு பொருத்துவது, இதெல்லாம் வந்து நெருப்பு வந்துச்சா? அப்புறம் மண் வந்துச்சு, நெருப்பு வந்துச்சு. அப்புறம் வந்து நீர் வந்து சாமிக்கு நினச்சி, சாமிக்கு தண்ணி குடிக்கிறது கொடுப்பீங்களா? ரெண்டாவது அபிஷேகம் பண்ணுறீங்களா? இது பூராமே சாமிக்கு அர்ப்பணிக்கிறது. நீர் வந்துருச்சு, நீர், நிலம் வந்துருச்சு. அப்புறம் காற்று வந்து என்னன்னு சொல்லுங்க வைப்போம். ஊதுபத்தி. அப்புறம் இது இருக்கலாம், சாம்பிராணி. காற்றா போகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து காற்றை சாமிக்கு அர்ப்பணிக்கிறது. அப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று வந்துருச்சு. ஆகாயம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கீங்க. இதை கரெக்டாக சொல்லுவீங்க. பூ இல்லை, பூ வந்து மனமுடையது. இப்படி வச்சது கரெக்டாக சொல்லிட்டாங்க. மணி, அந்த ஓசை பார்த்தீங்களா? அதான் சப்தம், நாத தத்துவம். அது வந்து என்னது? ஆகாரம். அதை நம்ம சாமி கிட்ட மணி அடிச்சு தான் பூஜையே பண்ணுவோம். அப்போ பஞ்சபூதங்களையும் சிவபெருமானுக்கு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அதாவது தெரியாத விஷயங்கள் இந்த மாதிரி சொற்பொழிவுகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இது வரைக்கும் நம்ம அறிவு வந்து சொற்பொழிவு சொன்னதே கிடையாதோ? சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம். சரி, ரைட்டா? அப்போ சாமிக்கு இதெல்லாம் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கதைக்குள்ள வந்துடுவோம். நம்ம போயிட்டு அப்போ தட்சிணாமூர்த்தி குளத்தில் சாமி எப்படி இருக்காரு? கண்ணும் மாயை ஆணவம் மும்மலம் நீங்கி நீ என்னை வந்து அடைவார். இந்த உயிராகிய நீ
என்னை வந்து அடைவார். இப்போ கண்மம் சொல்லிட்டு மாயை சொல்லிட்டு ஆணவத்தை சொல்ல பார்த்தீங்களா? ஆணவம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மளை இந்த பாடுபடுத்துது. கெட்ட செயல் செய்வது எல்லாமே எது செய்யும் அப்படின்னா இந்த ஆணவம் தான் செய்யும். கேவல நிலையில் இருந்தோம் இதுக்கு முன்னாடி. கேவலம்னா சாமியை சுத்தமாக பார்க்க முடியாத நிலையில் இருக்கும்போது எது நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆணவம் தான். அறியாமையாகிய ஆணவம் என்ன செஞ்சு சுத்தமாக இறைவனை காண விடாமல் தடுத்தது இந்த ஆணவம் தான். நம்ம அறிவு விளக்கமும் அறியாத ஒரு காரணம் எது அப்படின்னா இந்த ஆணவத்தினால தான் நம்ம அறிவு விளக்கம் பெறாமல் அப்படி கேவல நிலையிலே இருந்தோம். அப்பயும் சாமி நம்ம கூட தான் இருந்தார். ஆனால் அவரை காட்ட விடாமல் எது மறைச்சிருந்துச்சு? அறியாமை என்கின்ற ஆணவம் நம்மை முற்றிலும் மறைப்பாக இருந்தது. சிவபெருமானுடைய கருணையினால சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா சீரொழில் வேற்றுமையான் என்கின்ற அடிப்படையில் சிவபெருமான் என்ன பண்ணாரு? எல்லா உயிருக்கும் ஒரே நுண்ணுடம்பை இறைவன் கொடுத்தாரு. கொடுத்தது இந்த உயிர்களுக்கு என்ன வந்துருச்சு? விருப்பு இருக்கிறாரு. எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற விருப்பு விருப்பு வந்ததும் உடனே சிவபெருமான் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் இந்த உயிர்களுக்கு சிவபெருமான் கொடுத்தாரு. அப்படிதான் இந்த உயிர் உடம்புலாம் நமக்கு வந்த காரணம். அப்போ இந்த ஆணவமானது முற்றிலும் மறைப்படுச்சா உடனே சாமியுடைய கருணையினால நமக்கு உடம்பு வந்துச்சு. இந்த உடம்பை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த உடம்பு வந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் சகல நிலை என்று பெயர். உடம்பு வருவதற்கு முன்னாடி உள்ள நிலை கேவல நிலை. அப்புறம் நமக்கு உடம்பு கிடையாது. உடம்பு வந்ததுக்கு இப்போ நம்ம இருக்கிற நிலை என்ன பேர்? சகல நிலை இருக்கு. அப்பயும் ஆணவம் இருக்குது, இப்பயும் ஆணவம் இருக்கு. ஆனால் அப்போ ஆணவம் என்ன சக்தியை கொண்டு இயக்குச்சு அப்படின்னா ஆவாரக சக்தி என்கின்ற சக்தியை கொண்டு நம்மளை முற்றிலும் இறைவனை காட்டாமல் மறைக்கப்பட்டு இருந்தது. எது? இந்த ஆணவ மூலம் ஆவாரக சக்தியை கொண்டு நம்மளை இறைவனை சுத்தமாக காமிக்க விடாமல் இருந்தது. இப்போ என்ன சக்தியை கொண்டு இயங்குது அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு நமக்கு அறிவு விளக்கம் பெற்று நம்ம என்ன செய்கிறோம்? இறைவன் வந்து நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா? இந்த சக்திக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அனாமிகா சக்தின்னு பேர். அனாநியாமிகா சக்தி என்கின்ற சக்தியை கொண்டு இப்போ நம்மளை ஓரளவுக்கு மறைச்சிருக்கு இறைவனை காட்ட விடாமல். அடுத்து வந்து சாமி திருவிழாவில் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இறைவன் செயல் சொல்லி 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 பழகினதுக்கு அப்புறம் தான் அது முற்றிலும் வலிமை கொண்டு இருக்குமே தவிர அது வரைக்கும் அதோடைய ஆதிக்கம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆணவ மலத்தின் ஆதிக்கம் கடைசி கைலாயத்துக்கே போனாலும் அது கூட இருக்குமா? ஆனால் என்ன அப்போ வந்து அதுக்கு வேலை செய்யாது. சாமி கீழே போட்டு மிதிச்சுக்காரு பாருங்க நடராஜ பெருமான், பார்த்துருக்கீங்களா? எந்திக்க அப்பயும் பாருங்க அந்த ஆணவம் கீழே படத்துக்கிறது கொஞ்சம் தலையை தூக்குற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை? எங்கே போனாலும் ஆணவம் வந்து சும்மா விடாது நம்மளை. அது இல்லை முயல் அதுல தான் முயலகன். அது கீழே அந்த நம்ம ஆணவ மலத்தை தான் நம்ம முயலகனாக வச்சுருக்கோம். சாமி கீழே தூக்குற மாதிரி அதை அறக்கிற மாதிரி வச்சு காமிச்சிருப்பாங்க. அது நம்மளோட ஆணவம் தான் அது அப்படி இருக்குது. அந்த ஆணவத்தை சாமி முன்னாடி அது வெளிவடைய செய்வது தான் இறைவனுடைய வேலை. நாம் எதுக்கு வந்திருக்கோம்னா அந்த இதை முற்றிலும் வெளிவடைய செய்வதற்காக தான் இந்த பிறப்பையும் அறிவு விளக்கம் பெற்று இறைவனை வழிபாடு செய்து அவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பிறவியின் நோக்கம். பிறவியுடைய நோக்கம் என்னது? சிவபெருமான் திருவடிக்கில் அழுந்தி அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் வந்த வேலையை விட்டுட்டு நாம் என்ன வேலையை செய்யணும்? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அங்கே உட்காந்துருக்கோம். அதுக்கு வந்து வீணாக காலத்தை போக்கி காலத்தை வீணாக ஓட்டிக்கொண்டே இருக்கட்டும். அது காலம் ஓடிடும். திடீர்னு பார்த்தா கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, முடி நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் காலம் ஆகும் அப்படி நினச்சிடும். இதுக்கு நம்ம இப்போதாங்க பார்த்தோம், அது கூட இத்தனை வயசு ஓடிடுச்சா, அது கூட 40 ஆயிடுச்சா, அது கூட 60 ஆயிடுச்சா அப்படின்னு நினைச்சிவோம். அதே கண்ணாடி சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல குணம் வந்து நேற்று பார்த்த உடம்பு இன்னைக்கு கிடையாது. நல்ல குணம் வந்து ஏன்னா இது வந்து வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்கு உடம்பு அப்படின்னாரு யாரு? மாணிக்கவாசகர். வேற்று விகார விடக்கு உடம்பு விட்டப்ப ஆட்டே எம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து கைகட்டு ஐயானா மீட்டு இங்கு வந்து வினைப்பிறகு சாராமை கள்ள புலன் சொல்றல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சாமி என்னால் இந்த உடம்புல இருந்து இருக்க முடியல சாமி, என்னை இப்படியாவது இங்கிருந்து பிறவில இருந்து கடத்தி என்னை கூட்டு போயிரு சாமி அப்படின்ட்டாரு. இது வேற்று உடம்பு, இது நமக்குள்ள உடம்பு கிடையாது, மாயிலிருந்து வந்த உடம்பு. இது வேற்று உடம்பு, இது விகார, இது அந்த நேரமும் இது வந்து சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய உடம்பு, விகார உடம்பு. அடுத்து விடக்குடம்பு, புழு பூச்சி எல்லாம் எவ்வளவு உடம்புல இருக்கு, எத்தனை புழுக்கள் உள்ள கிடக்கு, எப்படி இருக்கு உடம்பு பாருங்க. உடம்பு வெளியில பார்க்க முடியுமா? சாமி அதெல்லாம் முழுது மறைச்சி வச்சிருக்காரு.
அந்த அசுத்தெல்லாம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு இந்த புறத்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி இருக்காரு. ஆனால் அப்படி கூட நமக்கு உணர்வு வர மாட்டேங்குது. சாமி இவ்வளோ கருணை பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய கரைமா கடல் அப்படின்னு நம்ம வெளிப்படையே தான் சொல்ல முடியாது, உள்ளே உருக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா உள்ளே உருகிறவாறு நாம் என்ன செய்யணும், அவன் மேலே அன்பு செலுத்தணும். அவன் செய்கின்ற கருணையை எண்ணி எண்ணி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். தன்னுடைய இனிமையும் இறைவனுடைய பெருமையும் நாம் நினைத்து கொண்டே இருக்கும். அப்படின்னா தான் நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே. நம்மளும் சிவலிங்கத்தை பார்த்தா கண்ணில் கண்ணீர் வரணும்னு சொல்கிறாங்க. ஞானிகள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, சிவலிங்கத்தை பார்த்தா உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரணியா, அவன் செய்கிற உபகாரம் உனக்கு யாவும் வரணியா அப்படிங்கிறாங்க. நம்ம எத்தனை தடவை சிவலிங்கத்தை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் கண்ணிலேருந்து ஒரு தொட்டு வர மாட்டேங்குது. ஏன்னா நாம் செய்கின்ற வினைப்பயன் தான் நமக்கு. மாணிக்க சொல்லுவோன்னு சொல்கிறார், சமீ வெள்ளந்தான் விரிசிலையாய் விளையாய் இன்னொரு பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தான் உருகுணலின் கீழ்வீழாக பதைத்துருவும் அவருக்கு என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தான் மீது உச்சியளவும் நெஞ்சார் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா கல்லாம் கண் இறையும் மரமாம் தீவினேன். சாமி நான் நிறைய தீவிர செஞ்சு கேட்போம், அதான் என் கண்ணில் இருந்து கண்ணீரே வரமாட்டேங்குன்னு வாங்கிக்கிறேன். சரி, இப்போ இந்த மும்மனமும் நீங்கினால் நீ, சாமி என்ன சொல்வார், நீ என்னை வந்து கட்டவர் யாரு, சாமி என்னை வந்து அடைவாய் அப்படிங்கிற பொருளை வச்சு சாமி தட்சிணாமூர்த்தி கோலம் உண்டு. இந்த முத்திரையை கொண்டு தான் எல்லா திருக்கோயிலும் இருக்கும். அதே போல் சாமி என்ன பண்ணார், தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அகத்திய மாமுனிவருக்கு வந்து காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததும் உடனே அவர் என்ன செய்யும், விழுந்து விழுந்து பணிந்து சிரசின் மேல் கை குவித்து உள்ளம் குளிர ரோபம் சிலிப்ப பார்த்தவே இவருக்கு என்ன ஆயிடுச்சு. இப்போ தான் சொன்னேன், சிவலிங்கத்தை பார்த்தாலும் சாமியை பார்த்தா உள்ளம் உருகி ரோமம் சிலிர்க்கணும் அப்படின்னு. அதுபடி அவர் ஞானியாக இருந்ததுனால அவருக்கு ரோமம் செலுத்திச்சு உள்ள அப்படியே சாமியை நினைத்தது, கண்ணில் கண்ணீர் வந்தது, எல்லாமே செஞ்சது. உடனே என்ன பண்ணார், அறிவில்லாத அடியனை ஆட்கொண்டு என்னை வந்து அருள் இன்னல் புரிந்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய பெருமையை யாவராலே சொல்ல முடியும் என்று கண்ணும் மனமும் கரிகூர்ந்து கூர்ந்தார். உடனே தட்சிணாமூர்த்தி முனிவரது அன்பை கண்டு மகிழ்ந்து அவரை பக்கத்தில் இருந்து அவரது தலையிலே தமது திருவடி தாமரையை சுட்டி ஆணவம் அகல தன் திருக்கண்ணாலே சாமி இப்போ என்ன பண்ணார், தன் திருக்கண்ணால் அவர் பார்த்து. எப்பயுமே சாமியுடைய கண் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஆணவ மூலம் ஏற்கனவே இந்த பாட்டில் அப்போ சொல்கிறார், அத்தா உன் அடியனை அன்பாளாத்தாய் அருநோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரியணி எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் நான் எப்படிப்பட்டவனா பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் கொடுத்தா என்றே இத்தனையும் என் பரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாரே அப்படிப்பாரு. அப்போ சிவபெருமானுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டதுன்னா நம்மளுடைய ஆணவ மூலம் கழுவப்படும். அத்தா உன் அடியேனை அன்பாளாத்தா, நீ எனக்கு எப்படி ஆட்கொண்ட அப்படின்னா அன்பாளா என்னை இருந்து ஈர்த்த, நான் ஈர்க்கலை, என்னால் முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குன்னு ஒரு அறிவும் கிடையாது, எனக்குன்னு ஒரு செயலும் கிடையாது. அதெல்லாம் உண்மை. நம்மளால் அடைய முடியுமா, முடியாது. எனக்கு ஒரு அறிவும் இல்லை, செயலும் இல்லை. அப்போ அன்பால நீ ஆர்த்தது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கடைக்கின் பார்வையான என்னுடைய ஆணவங்களையும் கருணையை பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா யாருக்கும் அறிவுரியாக இருக்கக்கூடிய பெருமான், அந்த பிரம்மாவிஷ்ணுக்களாலே காணக்கூடிய கூட முடியாத கடவுள். எத்தனை அறிய நீ, ஆனால் எனக்காக நீ என்ன தெரியுமா சாமி செஞ்ச, எளிமையாக வந்த சாமி உன்னுடைய அருள் பார்வை என் அடியின் மேலே பண்ண, உன்னுடைய அருள் பார்வை படல நான் ஒரு அடியாராக ஆயிருக்க முடியாது. அருள்நோய்க்கு தீர்த்த நீராட்டி கொண்ட இந்த எப்படி ஆணவ வளத்தை சாமி தீர்த்தம் போல் நீராட்டி கொண்டு அந்த ஆணவ வளத்தை கொண்ட எத்தனை அரியணி எளியனாய் நான் எப்படிப்பட்டவனா பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தேன், எத்தனை பிழைகள் செஞ்சிருந்தாலும் அத்தனை பிழையும் பொறுத்து அருள்கின்றாயே பெருமானே அப்படின்னு அப்படியே கதறாரு. அப்புறம் சொல்றாரு, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்று, இத்தனையும் எம்பரமும் ஐயா ஐயோ சாமி இது எனக்காகவா சாமி இவ்வளவு பிழையெல்லாம் பொறுத்து என்னையும் ஒரு அடியாராக்கி நீ இப்படி ஒரு அருள் செஞ்சுருக்கேன், என்னுடைய ஆணவ மலத்தெல்லாம் நீ கழுவிருக்க, நான் எப்படி நான் பித்தனா இருக்கேன் பேதையனா இருக்கேன் பேயனா இருக்கேன் நாயனா இருக்கேன், தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துறாரு. நாங்கள் என்ன செய்வோம், யாராவது ஒரு சின்ன புகழ் போடுதுன்னா இன்னொருக்க புகழுங்க இன்னொருக்க புகழுங்க அப்படின்னு என்ன செய்வோம், அவர் ஒருத்தர் புகழ நமக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் அங்கிட்டு போய் நம்மளை வஞ்சிட்டு போவார். அது விஷயம். ஒருத்தர் காரியத்தை சாய்க்கிறத எவ்வளோ நேரம் புகழ்வாங்க, இந்த உலகத்தில் நல்லா கவனமாக எடுக்குங்க.
ஒருத்தர் புகழ்றாருன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மயங்கிடக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட ஏதோ அவர் எதிர்பார்க்கிறாருன்னா உங்களை மாதிரி வர முடியுமாங்க, ஏன்னா அடுத்து என்னமோ கேட்க போகிறோன்னு நினைச்சாங்க. அவங்களும் சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபா கடனை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாரு. இது அவங்களுக்கு அவ்வளோ புகழ்ந்துட்டு கடைசி ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாரு. ஏன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம். நமக்கு நம்ம புகழ் எது இருக்கணும்னா சிவபெருமானை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு வேலை. ஏன்னா என்றும் நிலையான பொருளை தான் நம்ம என்ன செய்யணும், புகழ வேண்டும். அதுக்காக ஒருத்தர் யாரையும் போய் புலவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ புலவர்கள் சிவபெருமானை தவிர வேற மன்னர்களை கூட போற்ற மாட்டாங்க, அப்படி புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்படி நம்ம புகழ்ச்சி யாரை புகழணும், சிவபெருமானை தவிர வேற யாரையும் புகழவே சரி. அதுமாதிரி யார் நம்மளை புகழ்ந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மதி மயங்கி விடவும் கூடாது. எல்லாம் சிவன் செயல் என்றுட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த இடத்த விட்டு காய் அப்போ புகழ்ந்துட்டியா ரைட்டு சரி ஆளை விடுப்பா அப்படின்ட்டு ஒரே போயிடணும். அவர் புகழ்றதுனால நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ரொம்ப உருகி வச்சு ஏதோ ஒன்றை கேட்க போகிறாருன்னு அர்த்தம். உடனே நீங்கள் கொடுத்துருவீங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அப்படி போலீஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இது அவருக்கு சரி. அப்படி இப்போ என்ன பண்ணார், விழுந்து வணங்கி வழிபாடு செய்து உடனே சாமி என்ன பண்ணார், அவருக்கு திருவடி தாமரையை சூட்டினார். யாருக்கு, அகத்திய மாமுனிவருக்கு நான் வந்து திருக்கோயில் வைத்து தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு தன்னுடைய திருவடி தாமரையை எடுத்து சாமி யார் யாருக்கெல்லாம் திருவடி தாமரையை சூட்டினார் சாமி, மாணிக்கவாசகர் பெருமானுக்கு சூட்டினார். எங்கே, திருக்கழுக்குன்றத்தில் பாட்டு வடிக்கிறார்ல, திருக்கழுக்குன்றத்தில் தான் நான் திருவடி சூட்டினார். இனியார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே அப்புறம் எந்த இதில் வச்சு சூட்டினார், எங்கே நம்ம திருப்பெருந்துறையில் வச்சு திருவடி 2 திருவடியும் தூக்கி அவர் தலைமையில் வச்சார் சாமி. அது எண்ணி திருக்கழுக்குன்றத்தில் வச்சு பாடுறாரு. காட்டினாய் நீ வந்து கழுக்குண்டிலே அப்படிங்கிறார்ல, எனக்கில்லாத பெருந்துறை பெருமானின் நாமங்கள் பேசுவாருக்கு எனக்கில்லாததோர் விற்குவேல் விடையாமல் வினை ஒத்தபின் கணக்கில்லாத திருக்கோலம் நீ வந்து அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எழுந்து பாடுறாரு. அப்படி திருவடி அப்புறம் அப்பர் சாமிகளுக்கு திருவடி சொன்னார் நல்லூரில், திருநல்லூரில் வச்சு என்ன சொன்னார், நனைந்தடைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானா நல்லவாரே அப்படின்னு அப்பர் சாமின்னு சொல்கிறார். வந்ததும் சாமி அங்கேருந்து பட்டீச்சரத்துலேருந்து இங்கே நல்லூருக்கு வராரு. அவர் அங்கே வச்சு கேட்டார், பட்டீச்சரத்தில் வச்சு திருவடி சுட்டணும் நீ நல்லூருக்கு வாப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா வினைப்பெண் சிறைப்பட்ட காலத்தில் அவருடைய வினைப்பெண்ணை கழிப்பதற்காக ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வர சொல்லிட்டாரு. நடந்து வந்ததும் இந்த பிள்ளைகளை வந்து நல்லா குணம் இல்லைங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு விட்டு வந்துருச்சுன்னா அந்த பெற்றோர் எப்படி இருப்பாங்க, எப்படா நம்ம குழந்தை வருதுன்னு இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து வந்ததும் அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி வாடா வாடா செல்லம் செல்லம் அப்படின்னு முத்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதுபோல அப்பர் சாமி இப்போனா வருவார் திருநாவுக்கரசு எப்போ வருவான்னு எதிர்பார்த்து உடனே 2 திருவடியும் தூக்கி அவர் சார் நம்ம குழந்தை வருதுன்னு சொல்லி அப்பர் சாமிகளுக்கு 2 திருவடியும் உடனே அதை நினைந்து நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தால் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே என்று அருமையாக பாடுகின்றார் என்பது சரி. அப்படி சாமி இந்த 2 திருவடி தாமரையை சூட்டினார். சூட்டி முடித்ததும் உடனே சாமி என்ன பண்ணாரா, ஆணவ மூலம் அகர திருக்கண்ணால் பார்த்தார். அப்படி பார்த்து முடிச்சதும் செங்கையினால் பரிசித்து சிவமாக்கி உடனே சாமி அவர் மேலே என்ன செய்யணும், தலையில் கையை வச்சார். செங்கையினால் அவருடைய செங்கையினால் பரிசித்து சிவமாக்கி உடனே தீட்சை கொடுத்தார் சாமி. தீட்சை கொடுத்து அவருக்கு என்ன பண்ணார், சிவமாக ஆகி சிவஞான சாத்திரத்தை சாத்திரம் முழு உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே சிவபெருமான் அவருக்கு நிறையா யுகத்தில் உபதேசம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் நம்ம திருக்கோயிலையும் உபதேசம் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப சிறப்பு. புரியுது அவங்களுக்கு, நம்ம திருக்கோயிலில் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். ஏற்கனவே அகத்திய மாமுனிவருக்கு நம்ம பாவநாசத்தில் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணியிருக்காரு. அதே போல் நம்ம கோயிலில் வைத்தியநாத சாமியே அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் செய்திருக்கு. எதை, சிவஞான சாத்திரத்தை உபதேசிக்க தொடங்கி தத்துவ பேதங்களையும் கருவி பேதங்களையும் அவைகளின் செயல்களையும் ஞானஸ்வரூப நிலையையும் ஞானத்தால் எய்தும் பிரயோஜனத்தையும் விரிவாக காட்டி இவைகளை முன்னரும் உனக்கே ஏற்கனவே நான் உனக்கு உபதேசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் அது மறந்தாலும் மறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் உபதேசம் பண்ணுறாரு. ஏன்னா நம்மளாம் உயிர் தானே, உயிர்களுக்கெல்லாம் மறக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே உண்டு. காலையில் சாப்பிட்டது நமக்கு மறந்துடுது, நீங்கள் உண்டு அப்படின்னு காலையில் என்ன சாப்பிட்டாலே மறந்து போயிடுது நமக்கு. என்ன இப்போ அரியட்ட கேட்டேன்னு நான் யோசிப்பேன், என்ன சாப்பிட்டோம். இது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 33ஆம் தேதி நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குவா. காலையில் சாப்பிட்டதே மறந்துடுது, அப்புறம் போன வருஷம் சாப்பிட்டதில் வைக்க யோசிக்க. பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு சாப்பிட்டதே என்னன்னு தெரியும் மறந்துடும். எப்பயும் இட்லி தான் செய்வாங்க,
சில நேரம் என்ன செய்வாங்க, வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பண்ணுவாங்க, அதுவே நமக்கு மறந்துடும் சில நேரத்தில் பார்த்தா. சரி, அப்படி காட்டி சாமி என்ன பண்ணாரா, விரிவாக காட்டி முன்னரும் உனக்கு உபதேசித்திருக்கின்றோம், அதனால் துன்பத்தை ஒழித்து விடுவாயாக என்று சொல்லி சிருஷ்டியாதி நிலவுகளையும் தெளிவித்து கும்பத்திலே பிறந்த நிந்தனை ஒளிந்து விட்டது அப்படின்னாரு. ஏற்கனவே நீ கும்பத்தில் பிறந்தேங்கிற அந்த ஒரு இழிவு இன்றோடு அது நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லி சாமி உனக்கு மேன்மை தந்து விட்டோம் என்று சாமி என்ன பண்ணாரா, தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அவருக்கு வைசன சிரத்தின் மேல் கை வைத்து செங்கையினால் அவருடைய இதை வைத்து அவருக்கு திருக்கண் ஆணவ மனம் ஒளிவதற்கு அவருடைய அருட்கண் பார்வைப்பட்டு இவ்வளவு செஞ்சுட்டு கடைசி என்ன பண்ணிட்டாரு, சிவஞான சாஸ்திரத்தை உபதேசமும் செய்துவிட்டு கடைசி என்ன பண்ணிட்டாரு, நீ இது வரைக்கும் இந்த கலசத்திலிருந்து பிறந்த அந்த ஒரு இழிவு இங்கோடு நீங்கி விட்டதுன்னு சாமி என்ன பண்ணாரு, அவருக்கு மேன்மை. இதுதான் அகத்தியர் மேன்மை பெற்ற அத்தியாயம். அகத்தியர் ஏற்கனவே அதில் பூசிச்சார். வைத்தியநாத சாமியை சிவலிங்க பெருமானை பூசித்ததின் காரணமாக சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு இந்த திருவிளையாடலில் வந்து அவருக்கு எல்லா விதமான உபதேசமும் செய்து அவருக்கு மேன்மை கொடுத்தார். என்ன மேன்மை, அவர் கலசத்திலிருந்து வந்தோம் என்கின்ற அந்த இழிவை சிவபெருமான் வேற எந்த புராணத்திலும் இந்த இது வரல. அகத்தியமான் குருமணிமாங்க, ரெண்டாவது அவர் கலசத்திலிருந்து வந்தோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இன்னொரு காலத்தில் எப்பயுமே இவரை இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அகத்தியர்லாம் சொல்ல மாட்டாங்க, கலசத்திலிருந்து வந்தவர் அவரா அப்படின்னு கேட்பாங்க. யாரும் அகத்தியர்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்த காலத்தில் நம்ம வைத்தியநாத சாமி தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இழிவை நீக்கி இப்பயும் நம்ம அகத்திய மாமுனிவர் தான் சொல்கிறோம். அவர் கலசத்திலிருந்து சொல்ல மாட்டோம், அகத்திய முனிவர்னு கூட சொல்ல மாட்டோம், அகத்திய மாமுனிவர் அப்படின்னு. அப்படி முனிவர்களுக்கெல்லாம் தலைமையாக தொடங்கக்கூடியவர் நமது அகத்திய மாமுனிவர். புரிஞ்சுச்சா? சரி, அப்படி செஞ்சுட்டு சுவாமி என்ன பண்ணாரா, உனக்கு மேன்மை தந்து விட்டோம் என்று சொல்லி பிரம்மா விஷ்ணுக்களால் அறியப்படாத பேரன்புடையவாய் என்று விடை கொடுத்து விட்டு சிவலிங்கத்திலே போய் வைத்தியநாதர் சிவகாமியும் பக்தியிலேயே தரிசித்து தாழ்ந்து பணிந்து பிரதட்ச உடனே சாமி என்ன பண்ணாரா, சிவலிங்கத்தில் போய் அப்படி மறைந்தார். அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, உனக்கு மேன்மை தந்தோம்னு என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இது இழிவு நீங்கியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவலிங்கத்தில் போய் சாமி தட்சிணாமூர்த்தியோடு இருந்து போய் உள்ள போய் மறைஞ்சாங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ வெளியில் இருக்க தட்சிணாமூர்த்தி யாரு, சிவலிங்கத்துக்குள்ளே இவர் போயிட்டாரு. அப்போ வெளியில் இருக்க தட்சிணாமூர்த்தி யாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுவும் சிவபெருமான் தான், அதுவும் வைத்தியநாதர். இனிமேல் தட்சிணாமூர்த்தியை போய் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நம்ம கோயிலில் போய் நம்மளாம் ஒரு சைட் எடுத்து சாமி ஒரு நிமிஷம் வந்துடும். இனிமேல் தட்சிணாமூர்த்தி நல்லா பாருங்கள், ஏன்னா அங்கே சாமி தட்சிணாமூர்த்தி போல வந்து ஒரு திருவிளையாடலே நடத்தியிருக்காரு. அதனால் நல்லா இருந்து அங்கே தோடு சீரியெல்லாம் பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் சுற்றி. புரிஞ்சிச்சா? சரி, மேன்மை தந்தோம்னு சொல்லிட்டு சாமி போய் மறைஞ்சார். உடனே இங்கேனும் தட்சிணாமூர்த்தியாய் வந்து உபதேசித்த வைத்தியநாதரையும் சிவகாமி அம்மையாரையும் பக்தியுடனே தரிசித்து தாழ்ந்து பணிந்து பிரதட்சணம் வந்து விடைபெற்று அகத்திய மாமுனிவர் புதிய மலையிலே போயிருந்தார். உடனே இங்கே வந்து வைத்தியநாத சாமியும் சிவகாமி அம்மையாரையும் பணிந்து வணங்கி வெளியிட்டார். அதுக்கப்புறம் எங்கே போனாரோ, புதிய மலைக்கு போனார். புதிய மலையில் என்ன மலை, புதிய மலை புதிய மலை பாபநாசம். அங்கே அகத்தியம் ஒரு பார்த்துருக்கீங்களா? அகத்தியர் கோயிலெலாம் இருப்பாங்க. அவர் வந்து கல்யாணத்துக்கு போவார். திருக்கல்யாணத்துக்கு போகும்போது சுவாமிபால் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த தென்பகுதி என்னாயிரும், உயர்ந்துரும் தாழ்ந்துரும். உடனே அதை சரி செய்வதற்காக சாமி என்ன பண்ணுவார், அகத்திய மாமுனிவரை கலசத்திலிருந்து வர வைத்து நீ போய் சமநிலைப்படுத்துவாயாக என்று சாமி என்ன பண்ணார், அவருக்கு கட்டளையிட்டார். உடனே அந்த நிமிஷத்தில் ஒரு செகண்ட் உபதேசம் பண்ணார் தமிழை. அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா படமொழி தான் தெரியுமா அகத்திய மாமுனிவருக்கு. யார் தமிழை கற்றுக் கொடுத்தா அப்படின்னா சிவபெருமான் ஒரு செகண்டில் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வேறு அவருக்கு உபதேசம் பண்ணார். இப்படி நிறைய சிறப்புகள் உண்டு. சாமி நினைக்கிற ஒரு செகண்டில் என்ன பண்ணுவார், இப்போ நமக்கு ஞானம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பக்தியோடு இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஞானம் வந்துடும். ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு எப்படி வந்துச்சு, அவர் பக்தியோடு இருந்தார், ஒரு நிமிஷத்தில் வந்துருச்சு, 3 வயசுல வந்துருச்சு. நாம் உள்ள உருகி மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வழிபாடு பண்ணோம்னா நமக்கு இந்த வயசில் கூட நமக்கு ஞானம் வரும். அப்போ சாமிகளுக்கு 60 வயசில் சாமி வழிபாடு பண்ணணுங்கிற அந்த இருந்துச்சு. சுந்தரம் சாமிகள் 18 வயசுலே, மாணிக்கவாசகர் 32 வயசுலேயே திரும்பி போயிட்டார். அந்தளவுக்கு அவங்க ஞானம் பெற்று குறுகிய வயதிலே அவங்க போனாங்க. அப்போ சாமி மட்டும் 81 வயதில் போனார். ஏஜ் காலத்தில் அந்த 81 வயதுலேயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது பற்று இருக்கான்னு சாமி பார்த்தார். ஏதாவது எது விளையாவது பற்று இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிக்கிட்டு இருக்கும்போது
ரத்தினங்களாக கிடந்துச்சு. இது எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சார், கொண்டு போய் அவர் எப்படி போல அது குப்பையாகவே நினச்சிட்டாரு. ஏன்னா கையிலேயே அது குப்பை, அப்போ இது இங்கேயும் குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கினான். அதனால தான் ஞானிகள் அப்படி இருந்தாங்க. நமக்கு தங்கம் தங்கமாக தெரியுது, மண்ணு மண்ணாக தெரியுது. அதனால் நம்ம அது போகவே முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன். என்னங்க, ஒரு 2 பேர் கடற்கரையோடு நடந்து போனாங்க. சரி, நான் கதை உங்களுக்கு சொல்லி நான் சொன்னீங்க இல்லையா? சரி, தெரியாமல் தெரிஞ்சுக்கும். 2 ஞானிகள் அப்படியே திருச்செந்தூர் கடற்கரை பக்கம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி போனவர் முன்னாடி ஒருத்தர் போகிறார், பின்னாடி ஒருத்தர் போகிறார். முன்னாடி நடந்து போனவருக்கு கீழே வந்து ஒரு தங்கம் கிடந்துருக்கு. தங்கம் ஒரு கவர்னர் மாலைன்னு வச்சுக்கோங்களேன். அது கிடந்தது உடனே அந்த மண்ணை போட்டு மூடினாராம். இது எதுக்கு இங்கே நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு அப்படி முன்னாடி நடந்து போனாராம். பின்னாடி வந்து அந்த ஞானி, இப்போ அந்த மண்ணை வச்சு மூடினீங்க என்ன அப்படின்னா, வேற இல்லை சாமி, நம்ம ஞானியாக இருக்கோம், நம்ம பெரிய சாமியாக இருக்கோம், எல்லாம் தொடர்ந்து வந்திருக்கோம், மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த தங்கம் இருக்குது, அதனால தான் மூடி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. உனக்கு இன்னும் அது தங்கம்னு தெரியுதா அப்படின்னாரா? இன்னும் உனக்கு அது தங்கம் தெரியுதா? உங்ககிட்ட உறவு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் மீற முடியாது அப்படின்னு ஓடியே போயிட்டாரா அந்த சாமி. அப்போ ஞானிகள் எப்படி இருக்கணுமா, ஓடும் செம்பொன்னும் மண்ணை பார்த்தாலும் பொண்ணை பார்த்தாலும் ஒரே குழந்தை. கூடும் மண்பிடில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரைவில் விளங்கினார். இவருமான வந்து இந்த பிறவியில் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு வரம் தான் நமக்கு வேறு எதுவுமே வேண்டியது, அதுதான் நமக்கு வேணும். அப்படி இருந்தாலும் நம்ம ஓடும் செம்பொன்னும் நம்ம ஒக்கவே நோக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தாழ்வு. அதனால் கூடும் அன்பில் கும்பிடவே என்று வீடும் வேண்டாம். நம்ம சாமிகிட்ட வேறு எதுவுமே வேண்டாம். சாமி உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்க அரிசி, உன்னை வழிபாடு பண்ண அரிசி, தினசரி திருக்கோயிலுக்கு வர அரிசி, உனக்கு திருமுறைகள் பாட அரிசி. இதை கேளுங்க. இதை விட்டுட்டு எனக்கு ஒன்று வேணும், எனக்கு மணி வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு சொகம் வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும், எனக்கு நல்ல குழந்தை வேணும், இத்தனையும் வந்து சாமிகிட்ட என்ன செய்ய ஒரு லிஸ்ட்டு போடக்கூடாது. எதை கேட்கணுமோ அதை கேட்கறத விட்டுட்டு தேவையில்லாததான் வந்து கேட்டு என்ன செய்வோம், மறுபடியும் சாமி அதை கொடுத்துருவாரு, நல்ல குழந்தைய கொடுத்துருவாரு. 25 வருஷம் கழிச்சு ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தாரு வந்து நிற்பான். இது அவங்களுக்கு அடுத்து பங்களா கொடுத்துருவாரு. பங்களா கொடுத்து என்ன ஆயிடும், நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அழைச்சிக்கிட்டு இருப்பான். புரியுது அவங்களுக்கு? எல்லாம் தனியாக வீடு கட்டணும், சாத்திரம்லாம் பார்த்து தனியாக வீடு கட்டணும், இன்னும் கடைசி பார்த்தா கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நாமளே எல்லாம் தேடிக்கிறது தான். புரியுது அவங்களுக்கு? நம்ம இறைவன்கிட்ட எது கேட்கணும் அப்படின்னு அவருடைய அன்பை தவிர எதுவுமே. அன்பு வந்ததுன்னா மற்றதெல்லாம் தானாக வரும். நம்ம வீடு வசதியில் நமக்கு நிலையாக இருக்கும். சிவருமன் மேலே அன்பு இருந்ததுன்னா நாம் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நலமாக இருக்கும். இது அவங்களுக்கு இப்படி சொல்லி இந்த கதை முடியுது. கடைசி அந்த தென்பொதி மலைக்கு சாமி என்ன பண்ணாரு, அந்த வந்தார். வந்ததும் உடனே சாமி தமிழை கற்றுக் கொடுத்தாரா செகண்டில். உடனே இங்கே வந்து என்ன செஞ்சார், பொதிகை மலையில் வந்து இருந்து அவருக்கு பொதிகை மலையில் வச்சு தான் சாமி என்ன பண்ணுறாரு, அந்த பாவனாச அந்த அகத்திய பால்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, சாமி அந்த திருக்கல்யாணத்தை அங்கே வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு இது அகத்திய மாமுனியுடைய சிறப்பு. அவர் ஏற்கனவே பூசித்தார், இப்பொழுது மேன்மை பெற்றார். எப்படி மேன்மை பெற்றார், அவருடைய அந்த கலசத்திலிருந்து வந்தோர் என்கின்ற அந்த இழிவு நமது வைத்தியநாதசாமி திருக்கோயில் தான் வைத்து நடந்தது என்பது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அதனால் பார்வதிபதையே பெரிய சிறப்பு. சிவகாமிபால் உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாதசாமியுடைய எத்தனாவது திருவிளையாடல் இருக்குது, 11வது திருவிளையாடல். ஆமாம், அது கிடையாது. அது வந்து அடுத்து இது இல்லை, அது சுந்தரம் சாமியோட பாடலில் போய் எதுவும் இல்லாத. அது வந்து புலவர் கதை தனியாக வரும். அதை நான் அவங்க சொல்கிறேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆளாளுக்கு வந்து சிலவர் என்ன செஞ்சாங்க, தில்லை வளர்ந்ததே அதில் ஒருத்தர் இருக்காரு மாணிக்கவாசர் அப்படின்லாம் சொல்லி அதை 2 பேரும் சொப்படி பேசுகிற ஆளுங்களாம் இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? எதுவுமே மூலம் இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மூலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் சொல்லணும். நம்மளாம் சொந்தமாக கற்பனை பண்ணி அவர் தில்லை வளர்ந்ததில் ஒரு ஆளுப்பா மாணிக்கவாசர், அவர் பொய்யடிமை இல்லாத புலவரில் ஒரு ஆளுப்பா அப்படின்னு அது. ஆனால் மாணிக்கவாசர் பெருமான் அதில் இருக்கார். எப்படி இருப்பார் அப்படின்னா, பக்தராய் பணிவார்கள் இருப்பார். பரமணியை அவர் சாமியை பற்றி பாடினார்ல, அதில் ஒரு அடியாரை கண்டிப்பாக இருக்கலாம்ல. பரமணியை பாடுவார், சித்தத்தை சிவன்பாடை வைத்தவர், சிவமான சித்தத்தில் வச்சவர் அவர். இதில் எல்லா கேட்டகரியிலும் அவர் வந்துடுவார். புரியுது அவங்களுக்கு? அதனால் எல்லா அவர் ஒரு அடியாரை கூட விடலை, மாணிக்கவாசரையும் விடலை, நம்மளை கொண்டு சேர்த்துக்கார். அதில் எல்லா அடியாரையும் சேர்த்துட்டார் அவர். நீங்கள் பக்தராக வந்தாலும் உங்களையும் அந்த கேட்டகரியில் சேர்த்துட்டாரு,
பரவனை பாடுவதாக இருந்தாலும் அதுலேயும் உங்களை சேர்த்துட்டாரு. இப்படி எல்லா கேட்டகரியிலுமே அவர் மாணிக்காசரை பற்றியே ஒருத்தர் ஆய்வு செய்திருக்காரு. அவர் 40வது பொய்யடிமை இல்லாத புலவர் வந்து மாணிக்காசர் பொய்யடிமை இல்லாத புலவர், அது தொகையடியார். 49 புலவர்கள் நம்ம மதுரை என்பதில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் தான் பொய்யடிமை இல்லாத புலவர். நம்ம சீக்கிய கூட எழுதியிருக்காங்க, அதுதான் நமக்கு மூலம். மற்றதெல்லாம் எடுத்து நம்ம படிக்கக்கூடாது. நிறையா பேர் ஆளால் வந்து நாராயணரே முழுமுதல் பொருள்னு சொல்லி திருவாசகத்துக்கு விளக்கம். நாராயண திருவாசகம் யாருக்குள்ளது? சிவருமானுக்குள்ளது. அது நாராயணரை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. அப்படி நம்ம படிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அப்படிதான் எல்லா எழுதுமே படிக்கக்கூடாது. இதுதான் சைவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம சரி. இப்படி அவர் அகத்தியமாவுடைய மேன்மை நம்ம கோயிலை வச்சு நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு சிறப்புடைய ஒரு சொல்லி இந்த காலம் உள்ளம் இருந்து போகி சிறந்து இந்த புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கலைந்து திருவள்ளுவரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியும் உரையை நிறைவு செய்யும். அது 11வது திருவிளையாடல் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சிவனுடைய சங்கீதா மந்திரங்கள் கேள்விங்களா? ஓம் ஈசானமூர்த்தி நம, தத்புருஷோத்தராய நம, அபோர ஈதாய நம, வாமதேவ உக்யாய நம, சத்யோஜாத மூர்த்தி நம, ஓம் ஈதாய நம, சரசாய நம, சிகாய நம, ஓம் கவசாய நம, நேத்ரோக்கிய நம, ஓம் அஸ்ராய நம. 11 மந்திரங்கள் சங்கீதா மந்திரங்கள் சேர்ந்து இந்த 11வது திருவிளையாடலில் சாமி இந்த 11 மந்திரத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் மேன்மை அடைவார்கள் என்பதை இந்த புராணம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்று அடியனுக்கு சாமி உணர்த்தியதை அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இது உண்மையாக என்னன்னு சிவருமானுக்கு அந்த சிவாயம் படிச்சுட்டோம். 11 மந்திரம் அவங்க வந்து நமக்கு தீட்சை எடுத்தவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த தீட்சை எடுத்தவங்களுக்கு அந்த மந்திரம் சங்கீதா மந்திரம். பஞ்சபிரமங்க அந்த 5 நான் எழுத்துறேன். பஞ்சபிரம 5 ஈசானமூர்த்தி நம, தத்புருஷோத்தராய நம, அபோர ஈதாய நம, வாமதேவ நம, சத்யோஜாதமூர்த்தி நம என்கின்ற 5 பஞ்சபிரமம் 5. அடுத்து சடங்க மந்திரம். ஷட்டங்கம்னா சட்டம்னா 6ன்னு அர்த்தம். இப்போ சடாச்சரம் முருகப்பெருமான் என்ன சொல்கிறோம்? சடாச்சரம் அப்படின்னா 6 முகம் கொண்டவர் அப்படின்றோம்ல, அது மாதிரி சட்டங்க மந்திரம் அப்படின்னா 6 வகையான மந்திரம். ஓம் ஈதாய நம, ஓம் சரசாய நம, ஓம் சிகாய நம, ஓம் கவசாய நம, ஓம் நேத்ரோக்கிய நம, ஓம் அஸ்தாய நம என்கின்ற 6. இது ஒரு 5, இது ஒரு 6. 6 5 11 மந்திரம் சங்கீதா. இந்த 2 சேர்ந்து சங்கீதா மந்திரம் என்று. இது பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் ஒரு 6, 2ம் சேர்ந்து சங்கீதா மந்திரம் 11ஆக சேர்த்து இந்த 11வது திருவிளையாடலை சிந்திக்க வைத்து அது 11 மந்திரங்களை சொன்னால் நம் மேன்மை அடைவோம் என்கிறதையும் இந்த புராணம் நமக்கு காத்துக்கின்றது என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து புகை சிறந்து இந்த புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கிரைந்து திருவள்ளுவரை என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரை அபகார நிந்தை பட்டு உழலாது அறியாத வஞ்சரை புரியாது உபதேச மந்திர பொருளாளே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இமவான் முகந்தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜெபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி ஞான பொதுவி காட்டும் என்னை பயில்வாய் வேண்டாம் நினைக்கோன் ஞான வான்வாயி உயிலாரும் ஒளி திருவாவூர் திருவாள் நமச்சிவாயவன் சைலாதி மரபுடையவன் திருவரம் நெய்கூழி தலைக்கும் வான்முகில் வளாதுமிக மடிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத இன்று வாழ்க நான்வரை அரங்கள் பொங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா அரக நம பார்வதி பதையே போற்றி சேல்களுக்கு சித்தம்பலம் தீய மலர்ந்தீங்களா கட்